ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி நல்ல டேஸ்டான பட்டர் சிக்கன் எப்படி குக் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இது பராட்டாவோட நான் ரொட்டியோடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டர் சிக்கன் குக் பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் 300 சிக்கன் எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு மெரினேட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மெரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த சிக்கனை நாம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிற சொட்டி இது குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இதை டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை ஆக கொலைக்கி எடுத்துடுங்க. இதே ஆயில்லையே நான் ஒனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஒனியன் 200 கிராம் இருக்கும். 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். இதில் 150 கிராம் டொமேட்டோ நான் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி விடுறேன். டொமேட்டோ கொஞ்சமாக வதங்க கொலைக்கி நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே சிக்கன்லேயும் சால்ட் ஆட் பண்ணிக்கிற சொட்டி இதில் 15 கஜு நட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விடுறேன். இதையும் நான் இதில் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 250 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விடுங்க. நல்லா கூல் ஆகட்டும். இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது ஸ்ட்ரெயினரால் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற துண்டொண்டும் இல்லாமல் இது நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்கிற பச்சை வாசமெல்லாம் நல்லா போகட்டும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்க கொலைக்கே விளங்கும். இதை கொதிக்க கொலைக்கி சைட்லாம் இது நல்லா தெரிக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் இதில் காஞ்ச உளுவரிசிடலையே கொஞ்சமாக இதில் க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு லிட்டால் கவர் பண்ணிட்டு கொதிக்க விட்டுருங்க. 2 மினிட்ஸ் ஆகிட்டுது. இந்த கிரேவியும் நல்லா திக்காக வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக கோகோனட் திக் மில்க் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா இருக்கும். இந்த க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் லைட்டாக ஒரு கொதி வாரத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நான் சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பட்டர் சிக்கன் நல்லா குயிக்காக ரெடி ஆகிட்டுது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுண்டு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.